ஏப்பா பஸ் நிறுத்தி எவ்வளோ நேரம் ஆகுது இறங்கப்பா கேள. அண்ணா அக்கௌண்ட்டுக்கு போனவன அங்கே எந்திரிக்க மாட்டேண்ணே. அக்கௌண்ட்டில் பணமா என்னடா சொல்கிறா? என் தங்கச்ச மாப்பிள்ளை அவ்வளோ குடும்பப்படுத்துறாங்க. இங்கே நான் யாருன்னு காட்ட வேணா? என்னன்னு தெரியல, எப்பவுமே வேலைக்கு போகாதுவும் திடீர்னு இப்போ 2 மாசமாக வேலைக்கு போகிறேன். எனக்கு ஒன்றும் புரியலடா என்ன பண்ணுறேன்னுட்டு. நான் 2 மாதம் எதுக்கு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன். எதுக்கு? என் தங்கச்சிக்கு ஒரு துணி எடுத்து கொடுத்துருங்க போன வீட்டில். அதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்கு என்ன பண்ணலாமா? இரா 2 மாதம் வேலைக்கு போகணும்ல, அந்த உனக்கு காசை மட்டும் அனுப்பிட்டோம். நான் யாருன்னு காட்டுறேன். டேய் காசு அனுப்பிட்டாங்கடா, வா துணி எடுத்துக்கிட்டு தங்கச்சி வீட்டுக்கு போகலாம். ஹலோ அண்ணே, அறுவை அடிக்கும் போது அப்பாக்கு என்ன பிசிறு பட்டுருச்சுண்ணே. ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனா ஹாஸ்பிட்டலில் 18,000 பணம் கேட்குறாங்கண்ணே. கொஞ்சம் இருந்தா பணம் அனுப்புனே. எந்த ஹாஸ்பிட்டல்ரா? சரி அனுப்புகிறேன். என்னடா மச்சான் யோசனை? வாடா துணி கடைக்கு போகலாம். டே மச்சி, நம்ம வந்து 2 மாதத்துக்கு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன்டா. என்னடா சொல்கிற? அதான் காசு. ஹலோ ஹலோ அண்ணே, எங்கண்ணே இருக்க? நான் தங்கச்சிமா ஊருக்கு வந்துட்டேன். நிஜமாவா? பஸ் ஸ்டாண்ட்லயா இருக்க? ஆமாம் ஆமாம். அண்ணே போட்டுக்க புது துணியே இல்லைண்ணே. அங்க கடை இருந்தா ஏதாவது துணி வாங்கிட்டு வரியா? சரி வாங்கிட்டு வரேன். வாங்கிட்டு சீக்கிரம் வாண்ணே. வெல்கம் சார், திருப்பூர் காட்டன் சாய்ஸ். எந்த கலெக்ஷன் பார்க்குறீங்க? அண்ணே என் தங்கச்சி மஞ்சள் கலர் பிடிக்கும், இது ஓகேண்ணே. ஹலோ சொல்லுமா. அண்ணா உனக்கு துணியில எடுத்துட்டேன். உண்மையாவா? என்ன கலர்னு சொல்லு பார்ப்போம். எனக்கு பிடிச்ச மஞ்சள் கலர் தானே. ஆமாம் ஆமாம், வீட்டுக்கு வந்துடுறேன். பார்த்து வாண்ணே. அண்ணா எவ்வளோ ஆச்சு? 1700 ரூபாய் ஆச்சு. ஸ்கேன் பண்ணுறேண்ணே. ஓகே ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணே. போய்ட்டுண்ணே. போயிட்டு வாங்க. நன்றி சார். சொல்லுமா. அண்ணே என் வீட்டுக்கார் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் இருந்தா அப்படியே பார்த்து கூப்பிட்டு வரியாண்ணே? 2 நாளா அவர் வீட்டுக்கே வரலண்ணே. என்ன சொல்கிற? ஒயின் ஷாப்ல குடிச்சிட்டு அங்கேயே சுத்திட்டு இருக்காரு, வேலைக்கே போறது இல்லைண்ணே. ஹலோ மாப்பிள்ள, நம்ம ஊர் பக்கம் வந்துக்கிறீங்களா? சொல்லவே இல்லை. அண்ணா 2 நாளாக வீட்டுக்கே போகலையாம்மா? அவர் 2 நாள் சம்பளத்தை பிடிக்கிட்டு வந்து 2 நாளா குச்சின்னு இருக்கிற மாப்பிள்ள, அதான் வீட்டுக்கு வர முடியல. அடுத்த திருவிழாக்கு ஊருக்கு வர மாப்பிள்ள, இப்போ வச்சுட்டா? அதான் மச்சான், போகலாம். வழக்கமாக ஊருக்கு போய் ஊரை தானே சுற்ற போகிறோம். ஊரை சுத்த போகிறோம். என் தங்கச்சி ஆசைப்பட்டாலும் 2 மாதம் வேலை செஞ்சு அதாவது துணி எடுத்து கொடுத்தோமே. நம்ம ஏன் 2 மாதம் கூட வேலை செஞ்சோம்? இனிமேல் வேலைக்கு போகலாம்.